ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் தேர்தலுக்கான தேதியை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போது வாக்காளர் அட்டை குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழகத்தில் தேர்தலுக்கான தேதியை கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, புதிய வாக்காளர் அடையாள அட்டைக்கு மார்ச் 26ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாரி தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி பார்த்தா தகவல் கொடுத்துருக்காங்க. அதாவது இது வரைக்கும் நீங்கள் இப்போது நிறைய பேர் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருப்பாங்க. நீங்கள் ஓட்டடிக்கே அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இப்போவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் இல்லை அப்படின்றவங்க ஓட்டர் நேமை நான் சர்ச் பண்ணி பார்த்தா அதில் என்னோடய பெயர் இல்லை அப்படின்றவங்களும் புதுசாக நீங்கள் ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10 நாட்களுக்குள்ள விண்ணப்பித்த 10 நாட்களுக்குள் புதிய வாக்காளர் அடையாள அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணி உங்களுக்கு 10 நாட்களுக்குள்ள ஓட்டர் ஐடி கொடுத்துருவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசி தேதி மார்ச் 26ஆம் தேதிங்க. அதுக்குள்ளே ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் தமிழகத்தில் 5.69 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. இறுதி வாக்காளர் பட்டியலில் வரும் 26ஆம் தேதி வரைக்கும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பிக்கலாங்க. அதனால் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணாலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட முடியும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதனால் சீக்கிரமாக உங்கள் பெயர் இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாக பார்த்துனா அப்ளை பண்ண பாருங்கள். ஓட்டர் லிஸ்ட்டில் பெயர் இல்லாதவங்களும் புதுசாக நீங்கள் ஓட்டடிக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பெயர் சேரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக, அதாவது voters.ec.government.in அந்த வெப்சைட்டில் போயிட்டு தாராளமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதாங்க உங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட் voters.ec.government.in. இந்த வெப்சைட்டில் போயிட்டு முதல்ல இருக்குது பாருங்கள், நியூ ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன். அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி புதுசாக நீங்கள் ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணலாங்க. அதேமாரி உங்களுக்கு பெயர் இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க இதிலே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் எலக்ட்ரல் ரோல் அந்த ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி ஸோ உங்களுக்கான உங்கள் ஊரில் இருக்க ஓட்டர் லிஸ்ட்டை பார்த்தா டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஸ்டேட் என்ன, அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா எந்த அசம்பிளி தொகுதி எல்லாமே கேட்பாங்க. அது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஃபைனல் ரோலை கொடுத்துட்டாங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிவிட்டு சட்டமன்ற தொகுதி எதுவோ அதையும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிட்டு கீழே எங்கள் ஊர் எதுவோ அந்த ஊருக்கான ஓட்டர் லிஸ்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. அதேமாரி பாருங்கள், உங்களுக்கு கீழே சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி ஸோ உங்கள் நேம் இருக்கா இல்லைன்றதை சுலபமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. சர்ச் பை எபிக் இதில் போயிட்டு உங்கள் ஓட்டர் ஐடிக்கான நம்பரை கொடுத்துட்டு கேப்சா கொடுத்து சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கான நேம்லாம் காமிச்சிச்சு அப்படின்னா உங்கள் பெயர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் இருக்கணும், அதுதான் முக்கியமானது. அது இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்றவங்க புதுசாக தான் நீங்கள் ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.